வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து வழக்கறிஞர் மணிகண்டன் உங்கள் முன்பாக தேர்தல் சார்ந்த சில கருத்துக்களை பதிவிட விரும்புகின்றேன். இந்தியாவில் 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு உரிமைகளையும் கடமைகளையும் எடுத்துரைக்கின்றது. அவற்றில் கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய சூழலில் இப்போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க கடமைப்பட்டுள்ளோம். பல்வேறு நாடுகளில், குறிப்பாக உலக நாடுகளில் 22 நாடுகள் வாக்களிக்க தவறும் வாக்காளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நிலை உள்ளது. அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலியா என்ற நாட்டில் வாக்களிக்கக்கூடிய தகுதி உள்ள நபர்கள் வாக்களிக்க தவறினால் அவர்களுக்கு $20 வரை தண்டனையாக விதிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் இங்கு, அதாவது இந்தியாவில் வாக்களிக்க தவறுபவர்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லாத சூழலிலும் கூட நாம் வாக்களிக்க வேண்டியது உரிமையாக எடுத்துக்கொண்டு அவற்றை கடமையாக நிறைவேற்ற வேண்டும். புரட்சியாளர் லெனின் அவர்கள், அரசியலில் நீ தலையிடவில்லை என்று சொன்னால் அரசியல் உன் வாழ்வில் தலையிடும் என்று குறிப்பிடுவார். அதே போல உனக்கான அரசியலை நீ பேச தவிர்க்கும் பட்சத்தில் நீ வெறுக்கும் அரசியலால் நீ ஆளப்படுவாய் என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் நமக்கான அரசியலையும் நம்மை ஆளக்கூடியவர்களையும் வாக்கு செலுத்துவதன் மூலம் நாம் தீர்மானிக்கப்பட வேண்டும். எல்லோரும் வாக்களிப்போம், இந்திய ஜனநாயகத்தை கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.